ஏய், யார்ரா அது? ஏய், யார் நீ? இங்க எதுக்கு வந்த? மரியாதையா ஓடிடு. போகலன்னா என்னடா பண்ணுவ? போக வெப்பம். எங்க போக வைங்க பாக்கலாம். நீங்க எங்க இருந்து வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க? நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம்? ஐ அம் கௌசல்யா ஐபிஎஸ். கார்த்தி படிச்ச காலேஜ்ல தான் நானும் படிச்சேன். காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். அப்பதான் கார்த்தி எனக்கு அறிமுகமானாரு. அப்படியா? சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்து கலக்கிட்டீங்க. ரவுடிங்க உங்க அடியை தாங்க முடியாம தலை தெறிக்க ஓடிட்டாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கார்த்தி தான் எனக்கு ஃபோன் பண்ணி எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வரும் போல இருக்கு. ஏற்கனவே நடந்த கும்பாபிஷேகத்துல என் அம்மாவை இழந்துட்டேன். எங்க குடும்பத்துல இருந்து இனிமே நான் யாரையும் இழக்க கூடாது, ஊர் ஜனங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அப்படியா? ஆமா. கார்த்தி கேட்டதுமே சரின்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். கோயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு பொம்பளை உன்கிட்ட அவ பொண்ணு பிரசவ வலியால துடிக்கிறான்னு உதவி கேட்டால, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்பவே அந்த பொம்பளை மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அம்மா, கோயிலுக்கு வந்த இடத்துல என் பொண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. அதனாலதான் புடவைய மறைவா கட்டி பிரசவம் பார்த்துட்டு இருக்கோம். உதவிக்கு ஆள் தேவைப்படுதுமா. நீங்களும் கொஞ்சம் வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். வரீங்களாமா? உங்க பொண்ணு எங்க இருக்காங்க? இதோ இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. சரி வாங்க போலாம். இல்ல மணி, இப்ப என்னால வர முடியாது. நானும் ஒய்ஃபும் ஃபேமிலியோட கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நான் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். வச்சிருவா? வாங்க. அண்ணா, எங்களுக்கு ஒரு தகவல் வேணும், அதான் உங்களை பார்க்க வந்தோம். என்ன தகவலுங்க? அண்ணா, இன்னைக்கு நீங்க யாருக்காவது பாறைக்கு வைக்கிற வெடி ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா, காலையில காளியம்மா வீட்டுக்கு போய் கிணறு வெட்டுறதுக்காக 2 பாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல, அவங்க உண்மையாவே கிணறு வெட்டுறதுக்காக தான் வெடி வைக்க போறதா சொன்னாங்களா? ஆமா, அப்படி சொல்லிதான் கேட்டாங்க. நானே வெடி வச்சு பாறையை உடச்சு கொடுக்கறேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் நீ பாம மட்டும் கொடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் வந்துட்டேன். ஏன், ஏதாவது பிரச்சனையா? அவங்கள பத்தி நீங்க கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நீங்க காலையில காளிமா வீட்டு பக்கம் போறத பார்த்தோம், அதான் கேட்டோம். சரிங்க, நாங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சரிண்ணே. வாங்க. ஏ ருக்கு, ரெடி ஆயிட்டியாமா? ரெடிங்க, போலாங்க. போலாமா? வாங்க போலாமா? போலாங்க. கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் தீவிரமா நடக்குது போல இருக்கு. ஆமா மேடம், இத நல்லபடியா நடத்தி முடிக்கணுங்கிறதுல என் புருஷனும் உறுதியா இருக்காரு. ஊர் ஜனங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலையப்படாத. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ரேவதி, யார் இவங்க? உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, இவங்க யார் ரேவதி? இவங்க என்னோட அம்மா, பேரு சாமுண்டீஸ்வரி. வணக்கம்மா. என் பேரு கௌசல்யா, நான் சென்னையில இருந்து வரேன். இவங்க என் சித்தி, பேரு சந்திரகலா. அம்மா கூட பிறந்தவங்க. வணக்கம். வணக்கம். ரேவதி, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். நான் படிச்ச காலேஜ்ல தான் உங்க மாப்பிள்ளையும் படிச்சாரு. ஐயோ, இவங்களுக்கு கார்த்தி இங்க ராஜாவா நடிக்கிறது தெரியாதே.
இன்னும் இவங்க ஏதாவது பேசினா உண்மையெல்லாம் வெளியே வந்துருமே. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. என்னது, மாப்பிள்ள காலேஜ்ல படிச்சாரா? ம் ஆமா, உங்க மாப்பிள்ள காலேஜ் படிக்கும்போது நான் அங்க சீஃப் கெஸ்டா போனேன். அப்பதான் கார்த்தி எனக்கு தெரியும். நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவரு ஸ்கூல் படிப்பையே முடிக்கலன்னு தான் சொன்னாரு. காலேஜுக்கெல்லாம் போனதா சொல்லவே இல்லையே. யார் சொன்னா? உங்க மாப்பிள்ள காலேஜ் படிச்சவரு, நல்லா படிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவரு. அவரை போய் ஸ்கூல் தாண்டாதவருன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றதுதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என் மாப்பிள்ள ஸ்கூல் படிப்புல இருந்தே பாதியில நின்னுட்டதா சொன்னாரு. அதுக்கு மேல படிக்க வசதி இல்லைன்னு சொன்னாரு. அக்கா, இவங்க மாப்பிள்ளன்னு யார சொல்றாங்கன்னு கவனமா கேளு. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க மாப்பிள்ள தானே கார்த்தி. அவர் நான் படிச்ச காலேஜ்ல தான் படிச்சாரு. ஷோ, இன்னைக்கு எல்லாம் உண்மையா வெளியே வந்துரும் போல இருக்கே. கடவுளே, எப்படியாவது காப்பாத்துப்பா. அக்கா, இப்ப உண்மை வெளியில வந்துருச்சு பாத்தியா? இப்பயாச்சும் நான் சொல்றத நம்பு. அம்மா, அம்மா, இப்பதான் இவங்க பாட்டிய பாத்துட்டு வராங்க.